ஹாய் கேஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் பேரி பிரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போனோம்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீ சவர்மா அனாமலி தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இது நம்ம GT7 ப்ரோக்கு வந்து டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. ரோப்ளாக்ஸில் நம்ம கேம்குள்ளே போகவே முடியல. அதனால நான் இப்போ பேரி பிரிசன் எஸ்கேப்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளை ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்க. தெருவில் நாயை போட்டு அடித்தேன்னு சொல்லி நம்மளோட ஜெயிலுக்குள்ளே தாட்டி விட்டாங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து தப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி தப்பிக்கலாம்? ஏணி மேலே அம்புகுறி காமிச்சிருக்காங்க. வாங்க நம்ம பெட்டு மேலே ஏறிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆஹா, என்ன ஆரம்பமே சொதப்பலாக இருக்கே. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த பைப் மேலே நடந்து அப்படி காப்பலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது, நம்ம கையால் உடச்சிடலாம். அடி அடித்தோம்னா திறந்துட்டு கைஸ். அப்படியே எங்கிட்ட வந்து 2 ஒத்து குத்தினோம்னா இங்கிட்ட நடந்துருச்சு. இப்போ வந்து இங்கே பிளாக் மேலே ஏறிக்கலாம். அடுத்து இங்கே ஏறியாச்சு. அடுத்து இங்கே ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சு. கீழே ஃபுல்லாக நம்ம தப்பிச்சு போவோம்னு முள்ளாக வச்சுருக்காங்க. இப்போ செகண்ட் அட்டம்ப்ட் ஸ்டார்டிங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி அப்படியே பொறுமையாக இங்கே குதிச்சாச்சு. அடுத்தீங்க அவ்வளோதான் கேஸ், மேலே ஏறியாச்சு. இனி நம்ம இன்றைக்கி ஜெயிலில் விட்டு தப்பிச்சு போகிறது தான் கேஸ் இன்றைக்கி நம்ம கேமே. இப்போ வாங்க இங்கே அந்த பட்டன் எடுத்து அந்த படிக்கட்டெலாம் வர வச்சிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு 1 2 3 ஒரு வழியாக ஏறி வச்சு கைஸ். அடுத்து இங்கேருந்து அங்கே ஒரே அவ்வளோதான். ஆஹா கைஸ், நின்று குதிக்கிறது பதில் நேராகவே ஓடிட்டேன் கைஸ். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து என்னமோ அதை எடுத்துக்கலாம். போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்தது அங்கே பாருங்க, பேரி தான் இப்போ இங்கே இருக்கு. போலீஸ் பேரி அவன்கிட்ட இருந்து இப்போ ஒரு பட்டன் இருக்குது கைஸ். அந்த பட்டன் ஓப்பன் பண்ணால் தான் மேலே இருக்க வென்டிலேஷன். அந்த பேரி பை அங்கே போயிட்டோம்னா நம்ம இப்போ எங்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடலாம். பட்டன் அழுத்தி வச்சுக்கலாம். திரும்ப துரத்தாதரா கைஸ். விடுற மாதிரியே தெரில, துரத்திக்கிட்டே இருக்கேன். மேலே வேறு அந்த அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டேன். திரும்ப 4-5 வாட்டி ட்ரை பண்ணி மேலே ஏறிட்டேன். பொறுமையாக போனாலே ஜெயிச்சிடலாம். கீழே வேற அந்த 2 பேர் நிற்கிறாங்க. கீழே விழுந்தா சொல்லி வச்சுருவாங்க. நம்மளை சுட்டு கீழே தள்ளி விடலாம். பரவாயில்ல, விடாமுயற்சி நடத்தி நம்ம மேலே போகலாம். அவ்வளோதான் மேலே ஏறியாச்சு. அப்படியே இன்னொரு ஜம்ப் நம்ம பொறுமையாக போகிறோம்னா வாய்ப்பில்லை. நேராக நம்ம ஓடிடலாம். ஓடி ஒரு குதி அவ்வளோதான் கைஸ். இதான் இங்கே தான் கைஸ் அந்த பட்டன் அடிச்சோம்னா இங்கே ஓப்பனில் இருக்க ஓப்பன் பண்ணலாம். பாத்ரூம்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ இந்த சவால் எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் ஓட்ட போட போகிறாங்க கைஸ். இங்கே பாருங்கள், அது என்ன கைஸ் சவால் வச்சு பாத்ரூம் கடையில் பாதாளத்துக்கு போகலாம். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம பாதாளத்தை வந்தாச்சு. நாங்களாம் இப்படி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் நம்ம நேராக வச்சிடலாம். அடுத்து இங்கே வச்சு அடுத்து இங்கே ஒரு குதி. வாங்க 1 2 3 கல் சேஃபாக 4 5 இந்த பாலம் தான் உடம்பு கிடக்கு. இப்போ 3ல் பிடிச்சோடனே 4 அவ்வளோதான்
இப்போ நேராக போனோம்னா இங்கே மண்டை ஓடு இருக்குது. மண்டை ஓடுக்குள்ளே போகலாம். போனோம்னா ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக முள்ளை போட்டு வச்சுட்டு நம்மளை மேலே நடக்க விட்ருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து அந்த சைடு போயிடலாம். இப்போ அந்த கல் வருதா? கல் அதான் வருது. போயிடலாம். அடுத்த கல் எப்போ வருமோ? இன்னும் வர மாட்டேங்குது. போயிடலாம். இங்கிட்டு போனோம்னா ஒரு ஏணி இருக்கும்னு ஏணி தாங்க இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஏணி மேலே ஏறி மேலே போயிடலாம். ஏணி மேலே ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரி பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஆர்மரோடு அங்கே போட்டு கையில் என்ன வச்சுருக்கேன், விளக்கு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம டக்கு டக்குன்னு குடு குடுன்னு ஓடிடலாம். இப்போ போனோம்னா இங்கே இதாங்க கப்பல் பிரிவு இருக்குது. இந்த பேரி பையன் வேறு உள்ளே வருதுன்னா ஆடா உள்ள ஏமாற்றி நம்ம இப்படி போயிடலாம் கைஸ். போனோம்னா குளிச்சிடலாம். இதில் பாருங்கள் எரிமலை குழம்பா இருக்குது. அப்படியே குளிச்சு போகலாம் கைஸ். எவ்வளோ உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம தப்பிச்சுக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்மளாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் கைஸ். இங்கே ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன் கைஸ் ஃபஸ்ட் ட்ரைலே. இப்போ நேராக இங்கே போகலாம். இந்த சைடு கூட்டிட்டு இங்கிட்டு வந்து இந்த லிவர் அழிச்சி விட்டு ரீஜெக்ட் பண்ணுமா? சாரி எஸ் தெரியாமல் இதை அழிச்சு இந்த சைடு லிவர் அழிச்சு இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில். இங்கே பார்த்தோம்னா கேஃபிட்டேரியா அங்கிட்டு இருக்குது கைஸ். அதை விட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த எனர்ஜி பாருங்க. நான் வேகமாக போகிறேன். எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கேன் பாருங்கள். ஐஸ் ஓடாமல் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுனால என்ன இருக்குது? ஜஸ்ட் மிஸ் இப்போவே விழுந்திருப்பேன். அவ்வளோதான், இப்போ விழுந்துட்டேன். ஆனால் அப்படியோ ஒரு வழியாக இவ்வளோ தூரம் இங்கிட்டு தள்ளி வந்துட்டேங்க. கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியதாக போச்சு. அப்புறம் வந்து நேராக இங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா இங்கிட்ட 2 ஏணி போட்டு வச்சுருக்கீங்க. அப்படியே பொறுமையாக வர வேண்டியதான். ஏணி மேலே ஏறி இப்போ இங்கே பட்டன் லைட்டா சரி நம்ம இங்கிட்ட வந்து இந்த தூரத்தை பார்க்கலாம். உள்ளே வந்து இங்கேயே இருக்குது. ஏணி எடுத்துகிட்டு போகலாம். ஏணியை எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள். சும்மாவே எடுத்தாங்க. வேறு கையில் ஸ்வாடு ஃபயர் ஸ்வாட் வேறு வச்சுருக்காங்க. ஐஸ் முடிச்சு விட்டியான் வயசாவேன். ஃபயர் ஸ்வாட் வச்சுருக்காங்க. ஈஸியாக முடிச்சுட்டாங்க. அப்புறம் எங்கேயோ காணா போயிட்டான் போல கைஸ். நம்ம வந்து ஏணி எடுத்துகிட்டு நம்ம போய் கையில் தான் கொடுத்துட்டானே. பின்னாடி பக்கம் சரி கைஸ். நம்ம அப்படியே இந்த ஏணி எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். போலீஸ்காரா கம்முன்றா, நான் தப்பிச்சு போயிடுறேன். நான் சாட்டுக்கு வாங்க நம்ம இங்கே ஏணியை வச்சுருவோம். ஏணியை வச்சுட்டு அப்படியே ஏணி மேலே ஏறலாம். ஆஹா இவ்வளோ ஒரு
ஜம்ப்பு. ஐயோ கீழே வந்துட்டோமே. இந்த வாட்டி வந்து எப்படியோ போயிடு. அப்படியே பொறுமையாக மேலே போகலாம். ஏறு என்ன சேர முடியுமா? பொறுமையாக கொடுத்தார கம்முன்றான். நான் ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். சாரி வெளியே அந்த போலீஸ்கார்ட்ட தப்பிச்சு மேலே வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தா நம்மளை அடிக்கிறதுனே ஒருத்தர் வராங்க. ஐயோ வேறு நம்மளை போட்ட சோதிக்கிறியானே. பேசிக்கையா ரொம்ப ரீஸ்பான் ஆகிட்டோம். காற்று தள்ளி விட்டுருச்சு கைஸ். முன்னாடி காற்று அடிக்கிட்டு கைஸ். அந்த காற்று தான் நம்மளை பின்னாடி தள்ளி விடுது. நம்ம அப்படியே பொறுமையாக அந்த காற்று டஃப் கொடுக்கலாம். அப்படியே பொறுமையாக வரும். அவ்வளோதான் கைஸ். எப்படியும் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ இந்த ஏணி வழியாக தப்பிச்சிடலாம். ஏணி வழியாக மேலே ஏறுவோம். இங்கே எக்ஸிட் இருக்கா? இங்கே பைப் இருக்கா? பைப் மேலே ஆரம்பமே இப்படி சொதப்பிடுது. பரவாயில்ல, நம்ம தோல்வியிலேருந்து வெற்றி பெறலாம். இங்கே மேலே குதிச்சிடலாம். இங்கிட்ட குதிக்க முடியுமோ? எங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பைப் மேலே தானே போகணும். மண்டையிலே அடி வாங்கிட்டேனே. ஐயோ குதிக்க முடியுதா? நான் ஏற முடியலையே. என்ன வயசாச்சு? ஓஹோ அங்கிட்டு இருக்க பைப்பில் போகணுமா? அப்புறம் நம்ம அந்த பைப்பில் போய் பார்க்கலாம். இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த பைப் மேலே போச்சு. அப்படியே பொறுமையாக போகலாம். அவ்வளோதான் இங்கே ஏறியாச்சு. அப்படியே மெதுவாக ஓடலாம். ஓடிப்போய் இங்கே ஏறியாச்சு கேஸ். அப்புறம் அதே மாதிரி இங்கிட்ட அவனுங்க 2 போட்டாச்சு. அப்படியே இப்படி வந்துடலாம் கேஸ். இங்கிட்ட வந்தோடனே இங்கிட்ட வந்து லிவர் இருக்கேதா போச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு போனோமா காற்றான வந்துடுது. ஒரு இது ஆஃப் பண்ணிட்டோம். இதனால ஜம்ப் பண்ண முடியல கைஸ். அப்படின்னா அதுக்கு இன்னொரு லிவர் அழுத்தணும். கீழே ஒரு லிவர் இருக்குது கைஸ். அந்த லிவர் அழுத்திடலாம். நம்மளை அடிக்கிறதுக்குனே வந்துட்டாங்க கைஸ். நம்ம போய் பொறுமையாக கீழே குதிச்சிடும். கீழே குதிச்சிடலாம். கைஸ் அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கான் கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் தப்பிக்கிறியான், நம்மளை தப்பிக்க விட மாட்டேங்கிறானே. நம்ம அப்படியே இறங்கி திரும்ப கீழே வந்துட்டோமே. சரி நம்ம திரும்ப போகலாம். இப்போ இங்கிட்ட பைப் இருக்குல்ல, இந்த பைப்பே பார்க்கல. இந்த பைப் வழியாக நம்ம இங்கிட்ட இறங்கி வந்துடலாம். திரும்ப தெரிய விட்டுட்டு அதே பைப்பில் ஒரு குதியை போட்டுடலாம். அவ்வளோதான் கேஸ் வந்துட்டோம். அடிக்காதா? அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கையில் எது கெடுத்தாலும் போட்டு அடிப்போம் போல். இப்போ வாங்க நம்ம அப்புறம் கீழே இங்கிட்ட ஒரு பைப் இருக்குது. இதில் இறங்கினா இந்த லிவரை தெரிய விட்டாச்சு. திரும்ப வந்த வழியிலே இங்கிட்ட ஒரு பைப் இருக்குது. இது வழியாக நம்ம மேலே ஏறிடலாம். அவ்வளோதான் எல்லா கேஸையும் ஆஃப் பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சா? மேலே போய் பார்க்கணுமா? காமிச்சிடுச்சு. ஏறி குதிக்கும். அவ்வளோதான் எல்லா பைப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம். மறக்காமல் வீடியோ பார்க்குற லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலும் இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற கேம் நம்ம போடலாம். பார்த்தோம்னா இங்கிட்ட வந்து இங்கிட்ட ஒரு ஜம்பை போட்டுடலாம். இன்னைக்கு யாரும் எனக்கு ஜெயிலில் கொடுத்து போயிடலாம். தெரியாமல் ஒரு நாய் அடிச்சு இந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டோமே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது. இந்த காற்றுலேருந்து நம்ம இப்போ தப்பிச்சு போகணும். ஒரு ஜம்ப். கைஸ் நம்ம அந்த எல்லோ கலர் லைன் வரும்போது ஜம்ப் பண்ண போகிறது. திரும்ப கைஸ் பார்த்தீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு முடிச்சுட்டேன் வேறு. அப்புறம் இந்த சைடுக்கு போகலாம். கைஸ் போல் கைஸ். அப்புறம் இப்போ பார்த்தோம்னா இங்கே காற்றடிக்குது. இப்போ இங்கேருந்து அந்த வாட்டுக்குள்ளே போயிடணும். கரெக்டாக லேண்ட் ஆகணும். அவ்வளோதான் கைஸ். உள்ள லேண்ட் ஆகிடலாம். அங்கே லேண்ட் ஆகிடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம அது வழியாக வெளியே வந்தாச்சு. இப்போ கேஃபிடேரியாக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரி பார்த்தீங்கன்னா இப்போ சமையல்காரனாக இருக்கியான். அப்படி கையில் பார்த்தீங்கன்னா பப்ஜி பேன் வச்சுட்டு நிற்கிறியான். ஐயோ பப்ஜி பேன் பேரி பண்ணுறது எப்படி தப்பிக்க? அங்கே என்னமோ ரூம் தெரியுது. அங்கே தான் போகணும் போல். பேரி இல்லைடா. நான் ஓடிடுறேன். கம்மன் நம்ம இப்போ வந்து பேரி
போலீஸ் மாதிரியா இருக்குது, இல்லையே உருண்டு போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நம்ம உருண்டு போக விட்டுருவாங்களோ இதான் நினைக்கிறேங்க. வாங்க நம்ம அப்படியே இதில் போகலாம். ஆஹா கீழே என்ன இருட்டால இருக்கா. கைஸ் நம்ம என்ன கைஸ் ஃபுட்பால் மாதிரி உருண்டு போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் ஆகிட்டோம். எங்கேயோ பாதாளத்தை கொடுத்துட்டு வந்து விட்டாங்க கைஸ். அப்படியே பொறுமையாக வரலாம். அப்படியே ஏனியில் ஏறி போனால் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஜெயில விட்டு வெளில போக பார்க்கலாம். ஃபேன் மேலே லேசர் லைட் இருக்கு. கைஸ் இந்த லேசர் லைட்டில் தப்பிச்சு போகணும். மூலையிலே போய் தப்பிச்சிடலாம். இன்னும் 2 லேசர் லைட் தான் இருக்கேன். 2 லைட் எப்படியாவது தப்பிச்சிடணும். இன்னும் 1 தான் கைஸ் இருக்கேன். அந்த அவ்வளோ தப்பிச்சிட்டோம். வந்து மேலே இங்கே லேண்டாயிடலாம். பார்த்தோம்னா நம்மகிட்ட ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க போகிறோம். எங்கிட்ட இருக்குது ஏனி. இங்கே போட்டாங்க. வந்து இங்கே பிரிட்ஜு கட்டி போகணும் கேஸ். ஏனி மேலே ஏறும். அங்கேருந்து ஒரு மெட்டல் ஷீட் எடுப்போம். இது அப்படியே எடுத்து கீழே பிடிச்சி இங்கே வச்சு ட்ராப் போட்டலாம். ஒரு ட்ராப்பு அவ்வளோதான் கைஸ். இப்படிக்கா வந்து திரும்ப இதவே எடுத்து இங்கே போய் போட்டலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கிட்ட தப்பிச்சிச்சு. இங்கிட்டு போனோம்னா என்ன இருக்குது உங்கள் கைஸ். நம்ம போலீஸ் பேரி பார்த்தீங்கன்னா காரில் போட்டு வச்சுருக்கலாம். காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேங்க் இதே மாதிரி வந்தேன்னா உனக்கு போட்டு தள்ளி காசு எடுத்துக்கலாம். எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். நமக்கு தான் ஜெயிலை விட்டு வெளில போனோன்னே இந்த காசை வச்சு வீடு கட்ட வேண்டியது. இப்போ வாங்க வெளியில் வந்தோம்னா இந்த போலீஸ் கார் இருக்குது. போலீஸ் காராக ஜீப்பா வண்டி சூப்பராக இருந்துச்சு. திரும்ப ரீஜன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க மழை தான் இருந்துச்சு. இந்த கேஸ் ஸ்டேஷன் திறந்துடலாம். வெளியில் போனால் இங்கே மேலே ஏற சொல்கிறாங்க. வாங்க நம்ம இது மேலே ஏறணும். இதை கீழே இறக்கி விட்டு மேலே ஏற போகலாம். ஆஹா ஏற முடியலையே. கேஸ் இதை இப்படிக்கா திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஏறி பார்க்கலாம் கேஸ். அப்படியே ஏறு ஏறு ஏறு. ஆஹா ஏற முடியலையே. ஏறு கேஸ். ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன். வந்து இங்கே ஏறிடலாம். இங்கே ஏறி போய் இங்கே திரும்பி பார்த்தா இங்கே ஒரு ஏணி இருக்கு. இது மாதிரியே ஏறிடலாம். ஆஹா எவ்வளோ பெரிய ஏணி. இப்போ பார்த்தோம்னா கைஸ் நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக அங்கே போலீஸ் வண்டியில் வந்தோம். இப்போ பார்த்தா நமக்காக ஒரு ஹெலிகாப்டரே காத்திருக்கு. வாங்க ஹெலிகாப்டர் மேலே ஏறி உட்காந்துக்கலாம். ஹெலிகாப்டர் எங்கேயும் நம்மளை போய் இறக்கி விட்டுச்சு. இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ போலீஸ்காரனாயிட்ட பாருங்க கேஸ். இப்படி தான் கேஸ் நம்மளையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க காரனாயிட்டோம். இப்போ நம்ம போய் கைஸ் இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. ஸ்பேஸ் ஷிப்பில் நம்ம எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் ஷிப் மேலே ஏறி பார்க்கலாம். உள்ள டிரைவர் சீட் எனக்கு தான்ப்பா டிரைவர் சீட்டு.
ராக்கெட் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நம்மளை எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணுறாங்களோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேரி பிரிசன் எஸ்கேப் கட்டுறாங்க. பார்த்தோம்னா நம்ம நேராக ஃப்ளைட் ஏரோப்ளேன் ஓடிட்டு